2026ஓட ஃபர்ஸ்ட் புக்கிங்க பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஜனவரி 5ஆம் தேதி அன்னைக்கு 2 புக்கிங் இருந்துச்சு. 2 புக்கிங்குமே ஒரே டேட்ல தான் நான் புக் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஈவென்ட் 10:00, செகண்ட் ஈவென்ட் வந்து 11:00. இந்த 1 ஹவர் கேப்ல நான் எப்படி முடிக்க போறேன் அப்படின்ற பயத்தோட தான் இந்த 2026 எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதுல என்னோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஈவென்ட் 10:00. பட் ஆனா அவங்க நான் 8:00லாம் ரெடியா இருக்கணும். நான் போட்டோஸ் எடுக்க போறேன்னு சொன்னதுனால நான் ரொம்பவே சீக்கிரமா வந்து அவங்கள ரெடி பண்ணிட்டேன். 8:00லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8:30க்கு அங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம். டைம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் முடியறதுக்கு 9:00 ஆயிடுச்சு. செகண்ட் ஈவென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வருது. நான் டிராவல் பண்ணி போகவே கண்டிப்பாக எனக்கு 1.5 ஹவர்ஸ் டைம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் காலையில் 9:15 தான் அந்த லொகேஷன்லேருந்து நான் வெளியே வந்தேன். அண்ட் 9:15 to 10 வந்து காலேஜ் ஆஃபீஸ்ன்னு சொல்லி இவங்கெல்லாம் போகிற டைமிங் சரியான டிராஃபிக். கண்டிப்பாக 10:00 என்னால் போக முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நான் உடனே வந்து செகண்ட் ஈவென்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், மேம் இது மாதிரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஸோ என்னால் வந்து 10:00 வர முடியாது, நான் வரதுக்கு எப்படியும் ஒரு 10:30 ஆகிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் ஓகேப்பா பார்த்து எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிடுச்சு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேகமாக போகிறதுனால நமக்கு தான் ப்ராப்ளம். நம்ம ஸ்லோவாக போயிட்டு அங்கே திட்டு கூட வாங்கிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டோட ஃபைனல் அவுட்கம் இதுதான். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் செகண்ட்